உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மாங்காய் தித்திப்பு பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி. நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். யூடியூப்ல இருக்கிற எந்த ரெசிபி பார்த்து நீங்க பண்ணீங்கனாலும் அதை விட இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது அந்த மாதிரி ஒரு ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பாருங்க. வாங்க, மாங்காவை நல்லா துருவிக்கலாம். தோல் எல்லாம் போட வேண்டாம், உள்ள இருக்கிறது மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் வந்து காய் மாங்காவை விட நல்லா செங்காயா இருக்கிற மாங்காவில் நல்லா ரெசிபி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில பாதி மாங்காய் பழைய சாதத்துக்கு எடுத்துட்டோம். இந்த மாங்காய் வேஸ்ட் ஆக வேண்டான்னு இப்போ இந்த ரெசிபி பண்ணி காமிக்கலாம் தோணுச்சு. மாங்காய் எல்லாம் துருவிட்டு பார்க்கலாம் வாங்க. வெள்ளத்தை நல்லா வந்து துருவிக்கணும். மாங்காய் நல்லா வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால வெல்லம் நிறைய தேவைப்படாது. மாங்காவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதே காய் மாங்காவிலே செய்யலாம் இது, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. கொஞ்சம் பழுத்த மாங்காவா, ரொம்ப பழம் இல்லை, செங்காயாக இருக்கணும் மாங்காய். இது ரொம்ப பழுத்தா கொஞ்சம் இருக்கு, இதை விட கொஞ்சம் காயா இருந்தா கூட ஓகே தான். வாங்க மாங்காய் தித்திப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கடாய் காஞ்சிட்டோம், ஈரெல்லாம் போட்டோம். இதுக்கு எண்ணெய்லாம் ரொம்ப விடணும்னு அவசியமே இல்லை. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிட்டோன்னு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். பொரியிற ஸ்டேஜில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இவ்வளோ. சும்மா அது சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு இருக்கும், அதனால தான். வேணா கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்துட்டு வேணா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு என்னால் மெல்ல முடியல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், போட வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். மாங்காய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மாங்காய் சேர்த்துடலாம், அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போடுறேன் கொஞ்சமாக. மாங்காய் வேகிறதுக்கு உண்டான தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோமா? கொஞ்சமா, சாரி, தண்ணி இவ்வளோ வச்சிருக்கேன். கொஞ்சம் ரவை தண்ணி தான். அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனை அதோட சேர்ந்து உரவாகி நல்லா வெந்து வரும், அதுக்கு தான். இது ஏற்கனவே மாங்காய் நல்லா பழுத்த மாங்கான்றதுனால குழஞ்சிதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டட்டும். அதுக்குள்ள நம்ம பக்கத்துல வந்து வெல்லம் காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தை அப்படியே கூட போடலாம், ஆனா மணல் எத்தனை இருக்குமான்னு கொஞ்சம் டவுட் தான். அதனாலதான் வந்துட்டு வெள்ளத்துல பக்கத்துல அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளத்தை கொட்டிக்கிறேன். வெல்லம் பாவெல்லாம் எடுக்க போறதில்ல, சும்மா வந்துட்டு தண்ணி போகிறதுக்காக தான். நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் வந்து பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் தண்ணி இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வடிகட்ட வேண்டியதில்ல, அப்படியே வடிகட்டிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் தண்ணியில் ஏற்கனவே மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இப்போ நமக்கு வேணும்னா ஏலக்காய் ஊற்றி கொஞ்சம் தூவிக்கலாம். மாங்காய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால அது கூட நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்வீட்டு தன்மையாக இருக்கும். ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, காரமாகவும் இருக்காது. எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமா ஏலக்காய் பொடி வேணும்னா வந்து அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. நாங்க வந்து இதுதான் கிரேட் பண்ணி போடுவோம். இப்படி கிரேட் பண்ணி போடும்போது தனி ஃபீல் இருக்கும். சாப்பிடும் போது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்வீட் மாதிரி தெரியும் நமக்கு. நார்மலாவே வந்து கேசரி பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். மாங்கால வந்து கியூப் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆனா அது எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. எங்க அம்மா வீட்டுல இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க, கட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா என் மாமியார் இங்க மாங்காய் மரம்லாம் நிறைய இருக்கும் எங்க வீட்டுல. நான் வந்து கல்யாணம் ஆகி வரும்போதுட்டு அப்போ வந்துட்டு அவங்க மாங்காய் நிறைய வீடு ஃபுல்லா மாங்காய் இருக்கும் போதுட்டு அவங்க உடனே மாங்காய் தித்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அவங்க தான் இந்த மாதிரி தான் திருவி பண்ணுவாங்க. என் மாமியார் கிட்ட கத்துக்கிட்டு தான் நான் இதை. என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு 3 பசங்க, எல்லாருமே இது பண்ணி வச்சேன்னா இது கெட்டே போகாது. வெள்ளத்துல ஃபுல்லா நல்லா வெந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி வரும். நிறைய எண்ணெயும் தேவைப்படாது, நெய்யும் இல்லை, எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரத்துல டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம பலகாப்புலாம் பண்ணும்போது மாசமா இருக்கிற பசங்களாம் மாங்காய், என் பொண்ணு இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டா மாசமா இருக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க மாங்காய் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்லாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆசைக்கு ரொம்ப விருப்பமா கேட்பா அதை. பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா உரவாயிட்டே வருது. நல்லா வேகட்டும். என்கிட்ட மாங்காய் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் ஏற்கனவே காலையில பாதி யூஸ் பண்ணிட்டேன். சரி, இது பார்த்த உடனே எனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லலாம் தான். இந்த ஸ்டேஜில் இந்த வெள்ளத்து கூட மாங்காய் நல்லா உரவாகிறதுக்காக தண்ணியே இல்லை, சுண்டிடுச்சு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வைப்போம், ஒரு 2 நிமிஷம். பாருங்க எல்லாம் வந்து தலைன்னு முதல்ல உங்களுக்கு மாங்காய்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்போ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப கெட்டியாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் கெட்டியாக வச்சுருக்கலாம். கொஞ்சம் தீயை ஏற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்வீட் பண்ணாலுமே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு போட்டால் டேஸ்ட் இன்னும் கூடுன்னு சொல்லுவோம்ல, அதனால இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டுமே ஆட் பண்ணுறது தான். அவ்வளோதான், மாங்காய் தித்தி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி கொட்டும்போது ஒன்று இப்போ அதிர்ச்சியான பாவை எடுப்போம்ல, விட்டு விடும்ல, மரம் நல்லா வெந்துருச்சு எல்லாம். பூஜா தான் டேஸ்ட் பண்ண போறா. எப்படி இருக்குன்னு சொல்லுவா. எல்லாருமே சமைப்போம், எல்லாருமே சாம்பார் வைப்போம். நான் ஒரு மாதிரி வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச சமையலாம் என் பசங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் தான் நான் வந்து. காரமா சூப்பராக இருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோ வந்துட்டு பெருங்காய உருண்டை வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே பெருங்காய உருண்டை கொடுப்பாங்க எங்கள் அம்மா. காலையிலையும் கொடுப்பாங்க, சாயந்தரமும் கொடுப்பாங்க, நல்லா ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன். வடகரி கேட்டிருந்தீங்க, அமுதவல்லியா? அமுதவல்லின்றவங்க கண்டிப்பாக போடுறேன் நான். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பாய். என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம். மாங்காய் தித்திப்புங்க, அம்மா செய்வாங்களே, சுடப்போது பார்த்து. நாக்கில் எச்சு ஊடுதா? எங்க அம்மா செஞ்ச மாதிரி. எங்க மாந்தோப்புல இருந்து செஞ்ச மாதிரி மாமரம் இருந்தது. அப்ப எங்க அம்மா செய்வாங்க, அந்த டேஸ்ட் இருக்குது. ஸ்வீட் நிறைய சாப்பிட முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு. பாய்.